அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இல்லத்துடைய பாடத்தை நம்ம பார்த்து வருகிறோம். மூன்றெழுத்து சொற்களில் நடுவில் இல்லத்துறை எழுத்து வந்தால் அதனுடைய சென்ற காலம், அதனுடைய செயற்பாட்டு வினை, அதனுடைய வருங்காலம், அதனுடைய செயற்பாட்டு வினை, ஏவல் வினை, வழுக்கல் வினை, அப்புறம் இஸ்மு தஃப்லீல், இஸ்முல் மக்கானி, இஸ்மு ஜமானி எல்லாத்தையுமே நம்ம பார்த்து விட்டோம். அதுக்கப்புறம் மூன்றெழுத்து சொற்களை 4 எழுத்து, 5 எழுத்து, 6 எழுத்து சொற்களாக மாற்றுவாங்க இல்லையா? அப்படி மாற்றுறது மொத்தம் 12 அமைப்பு இருக்குது. இந்த 12 அமைப்பை யாபத்துக்கு போட்டு காட்டுற மாதிரி பழசு தான் இது. அந்த 12 அமைப்பு உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியுது. அஃஅல, ஃபஅல, ஃபாஅல, தஃஅல, தஃபாஅல, இஃப்தஅல, இன்ஃபஅல, இஃபஅல, இஸ்தஃபஅல, இஃபஅவல, இஃபஅவல, இஃபஅலன்னு வருதா? இதுதான் மொத்தம் 12. இந்த 12 விதமாக கவலன்னு வர்றதையும் மாற்றலாம், ஹவிஃப என்பதையும் மாற்றலாம், பயா என்று நடுவில் இல்லத்து வருது இல்லையா? நசரவை மாற்றின மாதிரி நடுவில் இல்லத்து வரும்போது மாற்றலாம். அப்படி மாற்றினீங்க என்று சொன்னால், நான் சிவப்பு எழுத்தில் காட்டுற சொற்கள் இருக்கிற 4, அந்த 4ல் மட்டும்தான் இல்லத்துடைய சட்டமே வரும். இதுக்கு புது சட்டம் இல்லை, நீங்கள் ஏற்கனவே படித்த சட்டம். ஏற்கனவே இல்லத்துக்கு நீங்கள் படிச்சிருக்கிற சட்டப்படி இந்த 4ல் தான் சேஞ்சு வரும். மீதி உள்ள 8ல் ஒரு மாற்றமே வராது. அது எதில் வரும்? அஃஅல, இஃப்தஅல, இன்ஃபஅல, இஸ்தஃபஅல. அப்போ இந்த 4 சொற்களில் 4 வடிவத்தில் மாற்றும் போது மட்டும்தான் என்ன வரும்? நீங்கள் படித்த இல்லத்துடைய பொதுவான சட்டம் இங்கே அப்ளை ஆகும். மீதி உள்ளதில் சட்டமே வராது. சட்டமே வராதுன்னா சும்மா சொல்லிட்டு போயிருங்க, அப்படின்னு போய் சொல்லிட வேண்டியதுதான். அது எப்படின்னு ஒன்று ஒன்றா உங்களுக்கு பிரித்து உங்களுக்கு காட்டுவோம். இப்போ கவலன்னு எடுத்துக்கிறோங்க. கவலை அதை அஃஅலன்னு மாத்திரம் என்ன செய்யணும்? அக்குவல. முதல்ல கவலை எடுத்துக்கிட்டோம், சரியா? அது அஃஅலன்னு மாற்றினீங்கன்னா அக்குவல, அக்குவம, கவமன்னு வச்சுக்கிறோமே. இப்போ அக்குவமன்னு இருக்குது. கவலன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, எதை வேணாலும் வச்சுக்கிறோம். நம்ம கவமன்னு இப்போ எடுத்துக்கிட்டோம். கவமன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அக்குவமன்னு வந்திருக்கா? நீங்கள் ஏற்கனவே படித்த பொதுவான சட்டம் இங்கே வருதான்னு பாருங்கள். வருது. என்ன வருது? வாவுக்கு இல்லத்துறை எழுத்துக்கு ஹரக்கத்து இருக்கிறது, முந்தின எழுத்துக்கு சுக்குன் இருக்கிறது. அதாவது இல்லத்துறை எழுத்துக்கு ஹரக்கத்து இருக்குது, முந்தின எழுத்துக்கு சுக்குன் இருக்கிறது. அதனுடைய பொது சட்டம் என்ன? இந்த ஹரக்கத்தை அங்கே மாற்றணும். ஃபத்தகை மாற்றினதுனால ஃபத்தகுக்கு ஏற்ற எழுத்தாக அலிஃபாக வாவை மாற்றி விட்றணும். இப்போ கவம உள்ள இக்குவன்னு இருக்குல்ல, அந்த இக்குவ உள்ள ஃபத்தகத்துக்கு காஃபில் கொடுத்துருவோம். கொடுத்த ஹரக்கத்து ஃபத்தகு தானே. ஃபத்தக கொடுத்ததுனால என்ன செஞ்சிடணும்? ஃபத்தகுக்கு ஏற்ற எழுத்தாக வாவை மாற்றிடணும். அப்போ அக்குவம என்றால் அக்காம. அக்குவம என்றால் என்னது? அக்காம. அக்காம சலாத்தன்லாம் சொல்கிறாங்கள்ல. அப்போ அக்காமண்ட் அக்குவமஸ், அக்குவம என்பது அக்காமண்ட் ஆகிருக்குது. அப்போ இங்கே நீங்கள் ஏற்கனவே படித்த ஒரு பொதுவான சட்டம் இந்த வடிவத்தில் அமுலாகிறது. அப்போ அக்குவம என்றால் அக்காம, இருமையில் அக்குவமா, அதே சட்டம் தான் வரும். அக்குவமாவில் பாவுடைய ஹரக்கத்தை கொண்டே காஃபில் கொடுப்போம். இப்போ 2 சுக்குன் கொடுத்துருவோம். கொடுத்ததுக்கு தகுந்த மாதிரி இந்த அலிஃபை மாற்றுவோம். அக்காமா. இந்த சிகப்பாக இருக்கிறது அசலு, கருப்பாக இருக்கிறது சொல்ல வேண்டியது. அக்குவம என்பதை எப்படி சொல்லணும்? அக்காம என்று சொல்லணும். ஏன் சொல்லணும்னு நான் புதுசாக சட்டம் சொல்லி தர வேண்டியது இல்லை, உங்களுக்கு சொன்ன சட்டம் தான். இல்லத்துடைய வாவுக்கு ஹரக்கத்து இருக்கிறது, அதுக்கு முந்தின காஃபுக்கு சுக்குன் இருக்கிறது. அப்போ வாவில் இருக்கிற ஃபத்தகத்திக்கு காஃபுக்கு மாற்றுவோம். காஃபுக்கு என்னத்தை மாற்றணும்? ஃபத்தக மாற்றணும். ஃபத்தக மாற்றினால் ஃபத்தகுக்கு ஏற்ற எழுத்து அலிஃபு. அப்போ அக்காம. அக்குவம என்பது இப்படி வந்துடுறேன். அப்போ காமண்டா நின்றான், அக்குவமண்டா நிப்பாட்டினான், அக்காம நிலைநாட்டினான், அக்காம சலாத்த தொழுகையை நிலைநாட்டினான் அப்படின்னு வருதுல்ல, அப்படி வந்துடுது. இப்போ அக்குவம என்பது அக்காமண்டு ஆயிடுச்சு. அது இருமை என்ன? அக்குவமான்னு சொல்லக்கூடாது. அக்காமா, அக்காம, அக்காமா, அக்காமு, அக்குவமத்து. அப்போ அக்குவமத்துங்கிறது என்ன செய்யணும்? அக்காமத்து, அக்காமத்தா அப்படின்னு சொல்லிடணும். அப்போ அக்காம, அக்காமா, அக்காமு, அக்காமத்து, அக்காமத்தா, அக்காம்னு வரும். இப்போ 2 சுக்குன் சந்திக்க வேண்டிய இடத்துல அக்கம்ன, 2 அக்காம்னுங்கிற 2 சுக்குன் வருதில்ல,
அக்காம்னு வரும் பொழுது அலிஃபுக்கு ஒரு சுக்குனு மீமுக்கு ஒரு சுக்குனு வந்துருச்சு அக்கம்ன. அப்போ அக்காம அக்காம அக்காமு அக்காமத்த அக்காமத்த அக்கம்ன இப்படி ஆக்கின பிறகு இதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் இந்த அக்கம்ன மாதிரி தான் அக்கம்த அக்கம்துமா அக்கம்தும் அக்கம்தி அக்கம்துமா அக்கம்துன்ன அக்கம்து அக்கம்னா. அதே மாதிரி எந்த சொல்ல வேண்டாம் நீங்கள் என்ன செய்யலாம் சொல்லி பார்க்கலாம். அக்காமாவை சொன்ன மாதிரி வேறு ஒரு சொல்ல என்ன செய்வோம். இப்போ வந்து காலவை எடுத்துக்கிறோமே, காலவை சொன்னீங்கன்னா அக்குவலை அஃப் அளவை மாத்திரம். இப்போ அஃப் அளவை மாத்திரம். இப்போ காலை என்பது என்ன செய்ய மாத்திரம் அஃப் அலன்னு மாத்திரம். அஃப் அலன்னு மாற்றினீங்கன்னு சொன்னால் அக்குவலை சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும் அக்கால அக்காலன்னு சொல்லிட்டு என்ன செய்யணும் அக்கால அக்காலா அக்காலும் அக்காலத்து அக்காலத்தா அக்கால்னு வரும். அந்த இடத்துல அழிவை போய்க்கிருவோம். அக்கல்ன 2 சுக்குன்னு வரும். அங்கே 2 சுக்குன்னு வர்ற மாதிரி கடைசி வரைக்கும் வரும் அக்கால்த்த அக்கால்த்துமாண்டு. அப்போ எல்லா இடத்துலையும் எப்படி செய்யணும் அக்கல்னான்னு இப்படி சொல்லிவிட்டு அக்கம்னான்னு சொல்லிவிட்டு அக்கம்னான்னு சொன்னீங்கல்ல சொல்லிவிட்டு அதே ஸ்டைலில் மீதி உள்ளதான் சொல்ல வேண்டியதான். அக்காம்தன்னு சொல்லக்கூடாது. அக்கம்த அக்கம்துமா அக்கம்தும் ஆரம்பிக்கும் போது அக்காமண்டு ஆரம்பிக்குது முதல் 5 இடத்துல. அதாவது ஆண்பால் படற்கையில் 3லையும் பெண்பால் படற்கையில் 2லையும் அலிஃபோடு வருது அக்காமண்டு. இங்கே வந்து அலிஃபு காலியாகிடுது. எதனால் இங்கே 2 சுக்குன் சட்டம் இன்னொரு சட்டம் வந்துடுது. அக்காமாவில் வந்து 2 சுக்குன் வரவே இல்லை. அக்காமா என்பதில் இந்த அலிஃபு ஏன் இருக்குதுன்னு கேட்டால் 2 சுக்குன் பிரச்சனை வரல. அக்காமா வரல, அக்காமு வரல, அக்காமத்து வரல, அக்காமத்தா வரல. அக்காமன்னு இங்கே வந்துருச்சு பாருங்கள். அக்காம்னு வரும்போது இந்த மீமுக்கு ஒரு சுக்குனு இந்த அலிஃபுக்கு ஒரு சுக்குனு. இப்போ அலிஃபை நம்ம காலி பண்ணி அக்கம்னு சொல்லி இங்கே அலிஃபு இருக்காது. இங்கே அலிஃபு இல்லாத மாதிரி கடைசி வரைக்கும் இருக்காது. ஏன் எல்லா இடத்துலையும் அலிஃபை போட்டிங்கன்னா 2 சுக்குனு அக்காம்த அலிஃபை போக்கு அக்காம் துமா அலிஃபை போக்கு அக்காம் தும் அலிஃபை போக்கு எல்லாரும் 2 சுக்குன். 2 சுக்குன் வர்றது ஒரு 5 இடத்துல 2 சுக்குன் வராது. மீதி உள்ள இடங்கள்ல எல்லாம் அஃபாலன்னு மாற்றும் போது அஃபாலான்னு மாற்றும். அப்போ நீங்கள் என்ன சட்டம் இதில் தெரிஞ்சுக்கிறீங்கன்னா அதிகமாக இந்த 2 சுக்குன் பஞ்சாயத்து தான் வந்து ஒருத்தருக்கு மாற்றிக்கிட்டு கிடக்கும். 1 2வது இங்கே உள்ள ஹரக்கத்தை அங்கே மாற்றுறது. 2 தான் இங்கே 2 சட்டத்துக்குலாம் அணைந்து சுற்றி வரும். 2 சட்டத்தில் இப்போ அக்குவமாங்கிறதுல வாவுக்கு ஹரக்கத்து முந்தினதுக்கு சுக்குன், இந்த ஹரக்கத்தை அங்கதிக்கு மாற்றுறது. இது ஒரு சட்டம் வரும். இதை சர்ஃப் செஞ்சுக்கிட்டு வரும் பொழுது என்னென்று வந்துனேன் சில இடங்களில் 2 சுக்குன் மேட்ரு வந்துடும். அப்படி வந்தால் என்ன செய்யும் அந்த இடத்துல அதை வந்து நம்ம எழுத்தை போய்க்கணும் அந்த அலிஃபை. அப்போ அக்காம அக்காம சர்ஃப் செஞ்சு பணம்னு நீங்கள் அக்காம அக்காமா அக்காமு அக்காமத்து அக்காமத்தா அக்கம்ன அக்கம்த அக்கம்துமா அக்கம்தும் அக்கம்தி அக்கம்துமா அக்கம்துன்னா அக்கம்து அக்கம்னா. அது மாதிரி ஜவாபண்டா ஜவாபுங்கிறீங்கல்ல பதிலளிக்கிறது. அஜ்வப அஜாப பதிலளித்தான். அஜாப அஜாபா அஜாபு அஜாபத் அஜாபத்தா அஜபுன அஜப்த அஜப்துமா அஜப்தும் அஜப்தி அஜப்துமா அஜப்துன்ன அஜப்து அஜபுனா. அஜபண்டா பதிலளித்தான். அஜப்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, சரியா பதிலளித்தாயா, அஜப்த பதிலளித்தாயா, அஜப்து நான் பதிலளித்து விட்டேன். அதுக்கு வரக்கூடியது என்னது அஃபோலா. இந்த அஃபோலான்னு மாற்றும் பொழுது என்ன வரும்னு கேட்டால் இல்லத்து சட்டம் வரும். புது சட்டம் கிடையாது. முன்னரே உங்களுக்கு நான் சொன்ன அந்த சட்டத்தெல்லாம் சுற்றிக்கிட்டு வருது. என்ன சட்டம்? இல்லத்துக்கு ஹரக்கத்து மூந்துனதுக்கு சுக்குன். அப்போ இந்த ஹரக்கத்தை தூக்கி அங்கே தூக்கி மாற்றுங்க. என்ன ஹரக்கத்தை மாற்றுறீங்க? ஃபத்தக மாற்றுறீங்க. ஃபத்தக மாற்றினால் அந்த எழுத்தை அலிஃபா மாற்றிட வேண்டியதான். அக்குபமன் வாவு இருக்குல்ல, அந்த வாவு இப்போ அலிஃபா மாறும். ஏன் மாறும் என்று கேட்டால் வாவுல உள்ள என்ன ஹரக்கத்தை நீங்கள் எடுத்தீங்க? அக்குபமண்டு ஃபத்தக எடுத்தீங்க. அப்போ ஃபத்தக எடுத்தனால அலிஃபா மாற்றி விட்ருங்க. அக்காம இது முடிஞ்சிருச்சா? இப்போ ஏ உள்ளதுக்கு உதாரணம் பாருங்கள். ஏ உள்ளது என்ன? பயான்னு வருதா? பயா வந்து நீங்கள் அஃபோல வாக்குங்க. அபுயா அபுயான்னு வந்துருச்சா? அபுயான்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? அபா அபுயான் இருக்கிறது. இப்போ அபுயான் இருக்குதா? அபுயா என்பதில் வந்து ஏயுடைய ஹரகத்தை பேக்கி கொடுத்துட்றீங்க.
ஏக்கு என்ன ஹரக்கத்தை கொடுத்தீங்க? ஃபத்தஹ கொடுத்தீங்க. அப்போ ஏ அலிஃபா மாற்று. ஏ இருக்கட்டும் வாவு இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. என்ன ஹரக்கத்தை தூக்குனீங்களோ அதுக்கு உள்ள எழுத்தாக மாற்றிடணும். அப்போ யாவில் வந்து ஃபத்தகத்தான் தூக்கி இருக்கிறீங்க. அப்போ அபா பா அண்டா விற்றான், அபா அண்டா விற்க செய்தான், அடுத்த ஆள்கிட்ட கொடுத்து விற்க செய்கிறது. அபா அஃபாவில் வாக்கிட்டோம். அபா அபா அபாவு அபாத்து அபாத்தா அபான்னு இங்கே பாருங்க என்ன வருதுன்னு அபான்னு 2 சுக்குன்னு வருதா? அப்போ என்ன செய்யணும்? அபான சேப்பு கலராக போட்டது சொல்லக்கூடாது. அபான அதை சொல்லிட்டீங்கன்னா அபாத்த அபாத்து இங்கெல்லாம் 2 சுக்குன்னு வரும். அதனால் அலிஃப் இல்லாமல் சொல்லிட்டு வந்துட வேண்டியதான். அபத்து அபத்துமா அபத்தும் அபத்தி அபத்துமா அபத்துன்னா அபத்து அபனா. இதுதான் அதனுடைய ஒரு சர்ஃபு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஹபீஃபன்னு வந்துச்சுல 3 உதாரணம் தானே பார்த்துட்டு வர்றோம். அதில் சொல்லி பார்ப்போம் எப்படி வரும். அஃபாவில் வாக்குங்க. அஃபாவில் வாக்குறது எப்படி? அஹுவஃப ஹபீஃபவுலேருந்து அஹுவஃப. அஹுவஃப சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதீங்க. இல்லத்துக்கு ஹரக்கத்து, நல்ல எழுத்துக்கு சுக்கூனு. அப்போ இதத்துக்கு அங்கே மாற்றணும். மாற்றினா என்ன ஹரக்கத்தை மாற்றுறீங்க? ஃபத்தக மாற்றுறீங்க. ஃபத்தக மாற்றினா வாவ அலிஃபா மாற்றிடணும். அப்போ அஹுவஃப என்பதை அஹாஃப இதை மாற்றிட்ட மாதிரி தான் இதே மாதிரி அஹாஃபா அஹாஃபு. அதுக்கப்புறம் அஹாஃபத்து அஹாஃபத்தா. இங்கே 5 வரைக்கும் பஞ்சாயத்து இல்லை. 6வது இடத்துல அஹாஃபுனன்னு வருது. அஹாஃபுனங்கிற இடத்துல என்ன வருது? 2 சுக்குன்னு வருது. அஹாஃபுன இங்கே சொன்ன மாதிரி கடைசி வரைக்கும் அஹப்த அஹப்துமா அஹப்தும் அஹப்தி அஹப்துமா அஹப்துன்ன அஹப்து அஹஃப்னா. அப்போ இது வந்து அஃபாலண்டு மாற்றும் பொழுது உள்ள, அதாவது அந்த 12 வடிவத்தில் நம்ம மாற்றி பார்க்க போகிறோம். ஆனால் உங்களுக்கு அந்த 4 தான் கஷ்டம். மீதி உள்ள 8 வடிவத்தில் எந்த மாற்றமே வராது. எந்த இல்லத்து சட்டமும் அங்கே வந்து நிற்காது. இந்த 4 வடிவத்தில் தான் அந்த இல்லத்துறை ஹரக்கத்தை மாற்றுறது போகிறது 2 அந்த பஞ்சாயத்துலாம் வரும். அதனால் இதை முடிச்சிட்டிங்களா? இப்போ அஃபாலண்டு ஆக்கிட்டோம். அஃபாலண்டு ஆக்கின பிறகு அதுக்கு மஜ்ஹூல் என்ன? அக்ரமுக்கு மஜ்ஹூல் சென்ற காலத்தில். அக்ரம சென்ற காலத்தில் மாவுரூஃப். அதுக்கு மஜ்ஹூல் செய்யப்பாட்டு வேணும் என்ன? அக்ரம உக்குரிம அஹ்சன உஹுசின. அப்போ அக்குவம உக்குவிம அதை என்ன செய்வது? அக்குவம உக்குவிம இருக்குல்ல, அதை என்ன செய்வது? நீங்களே சட்டத்தை தெரிஞ்சுக்கலாம். இப்போ அக்குவமன் இருக்குது. அக்குவமவை மஜ்ஹூலாக்குனா என்ன செய்யணும்? உக்குவிமன்னு மாற்றணுமா? உக்குவிம. உக்குவிமாவில் என்ன சட்டம் இருக்குது? ஏற்கனவே நீ படித்த சட்டம் தான். உக்குவிமன் இருக்குது. இப்படி தான் அசல். உக்குரிம உன்சிர உஹுசின அஃபாலான்னு வந்து எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உல்ரிப அல்ரப உல்ரிப அன்சர உன்சிர அஃப்தக உஃப்திக. அப்போ அஃபால உஃபுயில உஃபுயிலன்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ உக்குவிமன்னு சொல்லிட்டு போக முடியுமானா முடியாது. ஏன்? நீங்கள் அந்த படித்த சட்டம் வந்து இங்கே வந்து நின்று இடைஞ்சல் பண்ணுது. என்ன சட்டம் படிச்சிங்க? இல்லத்துறை எழுத்துக்கு ஹரக்கத்து, முந்தின எழுத்துக்கு சுக்கூனு. அப்போ இந்த ஹரக்கத்தை கொண்டு போய் அங்கே கொண்டு போய் வைக்கணும். எந்த ஹரக்கத்தை? இந்த கசரை கொண்டு போய் காஃபில் வைக்கணும். காஃபில் வச்சிங்கன்னா என்னென்ன ஆயிரும்? கீண்டு ஆக்கிட்டோமா தன்னால் ஏக்கி சுக்குனா போயிடும். இப்போ உக்கீம அந்த வாவு வந்து ஏயா மாற்றுறோம். எதுக்காக மாற்றுறோம்? இந்த வாவு இந்த கசரைத்தான் கொண்டு நம்ம மாற்றிருக்கிறோம். அதாவது உக்குவிமன் இருக்குல்ல, இதில் வாவில் உள்ள ஹரக்கத்து என்னது? கசரு. கசரை தூக்குனா ஏயத்தான் மாற்றணும். ஃபத்தக தூக்குனா அலிஃபா மாற்றணும். லம்ம தூக்குனா வாவை மாற்றணும். அப்போ உக்குவிமவில் வாவில் உள்ள கசரை நீங்கள் எப்போ காஃபுக்கு மாற்றிட்டீங்களோ அந்த கசரை நீங்கள் மாற்றின காரணத்தினால இந்த வாவு என்னவாயிரும்? ஏயா மாறிக்கணும். அப்போ உக்குவிம உக்கீம. உக்குவிமன்னு என்னது? உக்கீம. அப்போ அக்குவமவுலேருந்து அக்காம, உக்குவிமவுலேருந்து உக்கீம. இதே மாதிரி தான் வந்துச்சா? அஜுவப அஜாப உஜ்விப உஜீப 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 அப்படி வந்துடும். உக்கீமன் ஆக்கிட்டிங்கன்னா உக்கீமன் ஆக்கிட்டு என்ன செய்யணும்னு கேட்டால் அதை சொல்லி பார்க்கணும். எப்படி பார்க்கணும்?
உக்கீம, உக்குவீம, உக்கீம. சிகப்பு கலராக உள்ளது அசல்னு வச்சுக்கிறோங்க. கருப்பாக உள்ளது வந்து நம்ம சொல்ல வேண்டிய விதம். அப்போ உக்குவீம, உக்கீம, உக்குவீமா, உக்கீமா, உக்குவீமு, உக்கீமு. அப்போ எப்படி சொல்லணும்? உக்கீம, உக்கீமா, மாலியில் சென்ற கால வினையில் அக்கா காமண்டா நின்றான், அக்காமண்டா நிப்பாட்டினான், உக்கீமண்டா நிப்பாட்டப்பட்டான் அப்படின்னு வரும். உக்கீம, உக்கீமா, உக்கீமு. அதுக்கப்புறம் உக்கு விமத்துன்னு வருமா? உக்கீமத், உக்கு விமத்தா, உக்கீமத்தா. இந்த 5 வரைக்கும் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு கேட்டால் உக்கீம்னு வந்தது இந்த இடத்துல 2 சுக்குன்னு வருது. அப்போ அதை போயிட்டு உக்கீம்ன. அப்போ உக்கீம, உக்கீமா. சர்ஃபு நீங்கள் ட்ரைனிங் எடுக்கணும், சும்மா படிச்சுட்டு போனால் வராது. ஒரு பல சொற்கள் எடுத்து அஜாப, உஜீப, உஜீபா, உஜீபு, உஜீபத்து, உஜீபத்தா, உஜிபுன, உஜிப்த, உஜிப்தான்னு கண்ணை மூடிக்கிட்டது வந்தால் தான் அந்த சர்ஃபை பொறுத்த வரைக்கும் இந்த பாடங்களை பொறுத்த வரைக்கும் மதரசாக்களில் சர்ஃபில் தான் போட்டு 100 தடவை சொல்லுவாங்க திருப்பி திருப்பி. அது இந்த ஆன்லைன் பாடத்தில் உங்களுக்கு சரியாக வராது. பாடத்தில் உட்காந்துருந்தீங்கன்னா இந்த அரை மணி நேரத்து பாடத்தை 4 மணி நேரத்துக்கு நடத்தலாம் உங்கள்கிட்ட சொல்ல விட்டு. அதனால் நீங்கள் அந்தளவுக்கு நேரம் ஒதுக்கி படிக்கணும். அப்போ உக்கீம, உக்கீமா, உக்கீமு, உக்கீமத்து, உக்கீமத்தா, உக்கீம்ன, உக்கீம்னு வரும். 2 சுக்கூன் பஞ்சாயத்து, ஹரக்கத்தை மாத்திர பஞ்சாயத்து, 2 பஞ்சாயத்து தான் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ உக்கீம்னு ஆயிடுச்சு. உக்கீம்னு ஆன பிறகு உக்கீம்த, உக்கீம்துமா, உக்கீம்தன்னு வரும். 2 சுக்கூன் அதை எடுத்துடுறேன் ஏய. உக்கீம்த, உக்கீம்துமா, உக்கீம்தும், உக்கீம்தி, உக்கித்துமா, உக்கித்தும்னா உக்கீம்து, உக்கீம்னா இப்படி வந்துடும். அப்போ இதில் வந்து முதல் 5 இடங்களில் வந்து அந்த ஏ வருது. உக்கீம, உக்கீமா, உக்கீமு, உக்கீமத்து, உக்கீமத்தா வரைக்கும் அந்த காஃபுக்கு அப்புறம் உள்ள அந்த ஏ வந்து அலிஃபு ஏயா மாறுனுச்சு இல்லையா, பாவு ஏயா மாறுனுச்சு இல்லையா, அந்த ஏ இருந்துக்கிட்டே இருக்கிறது. ஆனால் பெண்பால் பன்மையில் வந்து என்ன செய்யுது? உக்கீம்ன என்று வர்ற இடத்துல மாத்திரம் 2 சுக்குன் வருது. உக்கீம்ன ஏ போயிடுது. அங்கே மட்டும் 2 சுக்குன் வராது, கடைசி வரைக்கும் வரும். உக்கீம் தன் வரும், உக்கீம் தீண்டு வரும். எல்லா இடத்துலையும் ஏயை போயிட்டு என்ன செய்யணும்? உக்கீம்த, உக்கீம்துமா, உக்கீம்தும், உக்கீம்தி, உக்கீம்துமா, உக்கீம்துன்ன, உக்கீம்து, உக்கீம்னா. இது என்னது? சென்ற காலவினையுடைய மஜ்ஹூல். நீங்கள் பொதுவான மஜ்ஹூல் சட்டமே உங்களுக்கு சொல்லி தந்தாச்சு. இதனுடைய சிறப்பு சட்டம் 2மே பெரிய கஷ்டமெல்லாம் ஒன்றும் கிடையாது. 2 விஷயந்தான். இல்லத்திரை எழுத்துக்கு ஹரக்கத்து, முந்தினதுக்கு சுக்கூணும். இதை தூக்கி மாற்றணும். மாற்றிட்டு என்ன ஹரக்கத்தை மாற்றினீங்களோ அதுக்கு ஏற்ற எழுத்தை மாற்றிக்கிற வேண்டியது. ஃபத்தஹை மாற்றினா அலிஃபா மாற்றுங்க. இதில் உள்ள கசரத்துக்கு எங்கே மாற்றினா அது ஏயா மாற்றிக்கிறங்க. இதில் உள்ள லம்மத்துக்கு எங்கே மாற்றினா வாவை மாற்றிக்கிறங்க. அப்போ ஹரக்கத்துக்கு ஏற்றவாறு மாத்திர ஒரே சட்டத்தில் தான் அவ்வளோ அடங்கி இருக்கிறது. அப்படி சொல்லி கொண்டு வரும் பொழுது சில இடங்களில் 2 சுக்குன்னு சந்திக்கும். அங்கே சட்டப்படி அந்த ஏஏ போய்க்கிறங்க. ஏஏ வாவா அலிஃபா எது இருந்தாலும் போக்கி விட்ருங்க. இதுக்குள்ளே தான் அவ்வளோ அடங்கியிருக்கிறது. பெரிய பாரதூரமான விஷயம் கிடையாது. அக்காம என்பதுலேயும் இதான் அடங்கியிருக்கிறது. உக்கீமன்னு மஜ்ஹூல் ஆக்கணுமே அதுலேயும் அதான் அடங்கியிருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் வருங்காலம் ஆக்குறீங்கலாம் அதுலேயும் இதான் அடங்கியிருக்கிறது. இப்போ அக்குவமாக இருக்கிறது. அக்குவமாவுக்கு வருங்காலம் என்ன? அக்ரம யுக்ரிமு, அஹசன யுஹு. லம்பு செஞ்ச வந்துடும்ல, அஹசன யுஹுசீனு. அப்போ வந்து அலுரப யுலுரிபு, அஃப்தஹ யுஃப்திஹு, அலம யுலிமு. அப்போ அக்குவல யுக்குவிலு, அக்குவம யுக்குவிமு இப்படி வந்துடும். இப்படி வரும் பொழுது இப்போ நீங்களே என்ன செய்யணும்? இப்போ அதை சட்டத்தை அமுல்படுத்தி பார்க்கலாம். யுக்குவிமுன்னு இருக்குல்ல, இந்த யுக்குவிமு என்பதை வந்து நீங்களே செஞ்சு பார்த்தா உங்களுக்கு விளங்கிக்கிறோம். எப்படி விளங்க? நீங்கள் ஏற்கனவே சொல்லித்தந்த அந்த சட்டம் தான் இங்கே இருக்குது. என்ன சட்டம்னு பாருங்கள். யுக்குவிமு அக்குவமாவுக்கு வருங்காலம், அசல்படி வருங்காலம். அக்குவமா என்பதற்கு அசல்படி வருங்காலம் என்ன? யுக் விமு. இப்போ என்ன சட்டம்? நீங்கள் அந்த சட்டத்தை அமுல்படுத்துங்க. இப்போ ஒரே சட்டம் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். வாவுக்கு ஹரகத்து, இல்லத்துக்கு, முந்தினதுக்கு சுக்கூன். அப்போ வாவுடைய கசரை கொண்டு போய் எங்கே கொண்டு போகணும்? இந்த காஃபில் கொடுத்துடணும், யுக்கின்னு மாற்றிடணும். அப்போ கசரை கொண்டு போனதுனால இந்த வாவை ஏயா மாற்றிடணும். நீ வாவில் கசரை தானே எடுத்தீங்க. இந்த வாவில் கசரை எடுத்ததுனால இந்த வாவை எடுத்தவுடனே ஏயா மாறிக்கணும். அப்போ இந்த கசரு வந்து காஃபுக்கு போயிடும். அப்போ யுக்குவிமு என்பது யுகிமு. இது வந்து அஃஅல என்பதனுடைய வருங்காலம். நடுவில் இல்லத்து எழுத்து வரும் பொழுது
அதை அஃஅலவாக ஆக்கினோம் என்று சொன்னால் அதனுடைய வருங்காலம் யுகீமு என்று வரும், யுகீமு, யுக்விமு என்று வரும், யுகீமு. யுகீமூன சலாத்தெல்லாம் படிக்கிறீங்கல்ல, யுகீமூன, யுகீமு, யுகீமானி, யுகீமூன நிலைநாட்டுவார்கள். யுகீமூனங்கிறது என்னென்னா யுக்விமூன, யுகீமூனங்கிறது என்ன சொல்லுது, யுக்விமூன. அப்போ இப்படி ஆன பிறகு என்னவாயிரும், இப்போ கொஞ்சம் பெருசாகி காட்டுறேன் பாருங்கள். யுக்விமுன்னு இருக்கா, யுக்விமு. அதுக்கப்புறம் யுகீமானி, யுகீமூன, துகீமு, துகீமானி. இங்கே என்ன வரும், இங்கே வந்து 2 சுக்கூன் வரும், யுகீமுன, யுகீமு, யுகீமானி, யுகீமூன, துகீமு, துகீமானி, யுகீமுனன்னு வரும். இப்போ நமக்கு அடுத்த இந்த இடத்துல 2 சுக்கூன், 6வது இடத்துல தான், அதாவது பெண்பால் பன்மையில் தான் இந்த பஞ்சாயத்து வரும் வருங்காலத்தில். அப்போ எப்படி வந்துடும், அப்போ எடுத்துருங்க யுகிம்ன. அதுக்கப்புறம் வந்து மறுபடி துகீமு, துகீமு, துகீமானி, துகீமூன, துகீமீன, துகீமானி. இங்கே என்ன செஞ்சிடும், அதே மாதிரி 2 சுக்குன் வந்துடும், துகீம்ன, துகீமு, துகீமானி, துகீம்னு வரும். அதை எடுத்துகிட்டு துகீம்ன. அப்புறமேலே உக்கீமு, நுக்கீமு. அப்போ அஃஅல என்பதற்கு அக்குவம என்பதை வந்து வருங்காலமாக ஆக்கினால் யுக்குவிமு என்று அசல் வரும். அது நம்ம ஏற்கனவே அறிந்து வைத்திருக்கிற இல்லத்து சட்ட பிரகாரம் அதை யுக்குவிமு என்று மாற்றிடுவோம். யுக்குவிமு, யுக்குவிமானி, யுக்குவிமூன என்பதை யுகீமு, யுகீமானி, யுகீமூன என்று மாற்றிடுவோம். துகீமு, துகீமானி என்பதை அதே மாதிரி மாற்றிக்கிடுவோம். பெண்பால் பன்மையில் வந்து யுகீம்ன என்று 2 சுக்குன் வருகிறது. அப்போ காலி பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வந்து துகீமு, துகீமானி இங்கே பிரச்சனை வரல, துகீம்ன இங்கே பிரச்சனை வருது. இங்கே ஒரு 2 சுக்குன் பிரச்சனை வருது, இங்கே ஒரு 2 சுக்குன் பிரச்சனை வருது. அதாவது படற்கையில் பெண்பால் பன்மையிலையும் முன்னிலையில் பெண்பால் பன்மையிலையும் யுகீம்ன, துகீம்னு வரும். போய்க்கிடுவோம், துக்கிம்னா யுக்கிம்னா. இந்த 2 இடத்துல வருங்காலத்தில், சென்ற காலத்தில் வந்து முதல் 5 இடத்தை தவிர பாக்கி எல்லா இடத்துலையும் 2 சுக்குன்னு வரும். வருங்காலத்தில் வந்து 2 இடத்துல வரும். வருங்கால வினையாக மாற்றும்போது எங்கே வரேன், பெண்பால் பன்மையிலையும் பெண்பால் பன்மை முன்னிலை படற்கை, அந்த 2லையும் என்ன வரும்னு கேட்டால் 2 சுக்குன்னு வரக்கூடிய துக்கியும்னா யுக்கியும்னான்னு வரும். இந்த 2 இடத்துல வந்து அழிவு போக்குற மாதிரி வரும், பாக்கி இடத்துல அசல்படி வந்துடும். சென்ற கால வினையில் வந்து 5 இடத்துல அந்த அழிவை வச்சு அழிவுவாக இருக்கு, மீதி உள்ள 50 இடத்துலையும் போய்க்கிடுவோம். எதனால், 2 சுக்குன்னு வர்றதுனால. இதில் அஃஅலன்னு மாற்றும் பொழுது அப்போ இது வந்து அஃஅலவை பார்த்துட்டோம், உஃபுயில அதை பார்த்துட்டோம், யுஃபுயிலு, யுக்குவிமு அதை பார்த்துட்டோம். இந்த யுக்குவிமு மாதிரி மஜ்ஹூல் வருது, மஜ்ஹூல் எடுக்கிறோம். மஜ்ஹூல் எடுத்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்யணும், அதையும் உங்களுக்கு பெருசாகி காட்டுறேன். நீங்களே இந்த சட்டத்தை அமல்படுத்தலாம், இனிமேல் போதெல்லாம் தேவையில்லை. யுக்குவமுன்னு இருக்குது, மஜ்ஹூலாக தானே. அக்ரம, யுக்குரிமு மாரூஃபு, யுக்குரமு மஜ்ஹூலு, யுஹுசினு மாரூஃபு, யுஹுசனு மஜ்ஹூலு. அந்த மாதிரி வரும்போது யுக்குவிமு மாரூஃப் ஆச்சா. இப்போ யுக்குவமு இது மஜ்ஹூல். இதில் என்ன உங்களுக்கு ஏற்கனவே சட்டத்தை அப்ளை பண்ணுங்கள். யுக்குவமுன்னு இருக்குல்ல, வாவுக்கு ஹரக்கத்து, முந்தினதுக்கு சுக்கூனு. அப்போ இந்த ஹரக்கத்தை தூக்கி இங்கே வைக்கிறோம். எந்த ஹரக்கத்தை தூக்கி வைக்கிறோம், ஃபத்தக. ஃபத்தக தூக்கி வச்சோடனே இந்த வாவு அழிவை மாறிக்கிறோம். அப்போ யுகாமு, யுக்குவமு என்று இருப்பது எப்படி வரேன், யுகாமு, யுகாமுன்னு வந்துருச்சுன்னு சொன்னால் அதே மாதிரியே சொல்லிட்டு வரும்போது இந்த 2 இடத்துல மட்டும் என்ன செய்யும், பெண்பால் பன்மையில் மட்டும் மாற, பாக்கி இடத்துலலாம் எந்த மாற்றம் வராது. எப்படி, யுகாமு, யுகாமானி, யுகாமூன, அந்த ஹரக்கத்து மாத்திர ஒரு சட்டம் மட்டும்தான் செய்கிறோம். துகாமு, துகாமானி, யுகாம்ன, இங்கே தான் 2 சுக்குன்னு வருது. அதுக்கு தான் அந்த கீழே யுகாம்னு போட்டிருக்கிறேன். இந்த ஒரு இடத்துல மாறுது பெண்பால் பன்மையில். மறுபடி துகாமு, துகாமானி, துகாமூன, துகாமீன, துகாமானி, துகாம்ன, இங்கே 2 சுக்குன்னு வருது. பாக்கி என்னது, துகாம்னு சொல்லிடுறேன், உக்காமு, நுகாமு. அப்போ அஃஅல என்ற இந்த 3 எழுத்து சொற்களில் நடுவில் இல்லத்து வரும் பொழுது அதை அஃஅலன்னு மாற்றினால் என்ன வரும்ன்றதையும்
உஃபுயிலன்று மாற்றினா என்ன வரும் என்பதையும், வருங்காலமாக யுஃபுயிலு என்று மாற்றினால் என்ன வரும், அதனுடைய செயற்பாட்டு வினை யுஃப் அலு என்று மாற்றினால் என்ன வரும், இதுகளையெல்லாம் நம்ம இதுவரைக்கும் பார்த்துட்டோம். இதில் வந்து நம்ம எல்லாம் வாவில் உள்ளதாக தான் பார்த்துருக்குறோம். ஒரு ரிவர்ஸில் போய் மறுபடியும் நினச்சோம் ஏ உள்ள மாதிரி ஒன்று வச்சு பார்த்துட்டு அடுத்துக்கு போயிடுவோம். இப்போ அக்குவமான் இருக்குதா, உக்குவிமா அக்குவமாக்கு போயிடுவோம். இதில் அக்குவம் பார்த்து உக்குவிமா உக்குவிமான் இருக்குல்ல, உக்குவிமாவில் வந்து பயாவில் எடுத்துக்கிறோங்க. பயவை அபுயா, அப்போ அபான்னு உதாரணம் காட்டியாச்சு. அதுக்கு மஞ்சள் எப்படி வரும், உபு உபு அப்படின்னு வரும். அதை என்ன செய்யணும், உபியா உபியா உபியோ உபியத்து உபியத்தா உபியன உபியத்தை உபயத்துமா உபயத்தும் உபயத்துமா உபயத்துன்னு வந்துடும். அதில் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து யுக்கு மூண்டு வாவில் உள்ளதுக்கு போட்டிருக்கோம்ல, ஏ உள்ளதுக்கு பாருங்கள். பயா அது அஃபாடான்னு மாற்றினா அபுயா அபான்னு வந்துருச்சு. வருங்காலம் என்ன, யுப்பு ஈவு யுப்பு ஈவுன்னு வரும். யுப்பு ஈவுன்னு வந்தால் என்ன செய்வீங்க, யுப்பு ஈவு யுப்பு ஈவுன்னு வருதுல இஃபு இலு. இது என்ன செய்யணும் என்று கேட்டால், ஏயுடைய ஹரக்கத்தை தூக்கி பேக்கி கொடுத்துருவோம். கசரத்தானே கொடுத்தோம், ஏயா தான் மாற்றணும், ஏயா தான் இருக்குது. அப்போ என்னென்னு வந்துடும், யுபு யுபு யுவு என்பது எப்படி மாறிக்கிறேன், யுபு வாவில் அதே படம் தான். வாவா சொன்னதுக்கு பதிலாக ஏயா சொல்லி உங்களுக்கு காட்டினேன். யுபு யுவு என்று வந்தால் யுபிவு. அப்போ யுபிவு யுபியானி யுபிவுன துபிவு துபியானி யுபின, அங்கே மட்டும் அது ஏ போயிடும். அது மாதிரி அபாக அபாகண்ட அனுமதித்தான், யுபிஹு அனுமதிப்பான், யுபியஹு யுபிஹானி யுபியஹூன துபியஹு துபிஹானி யுபிஹன துபியஹு துபிஹானி துபிஹூன துபிஹீன துபிஹானி துபிஹன உபியஹு நுபியஹு. இப்படி எல்லா வகையான சொற்களையும் சொல்லி நீங்கள் என்ன செய்யணும், பழகிக்கொள்ளணும். சரியா? அப்போ என்னென்ன பார்த்துட்டோம், அஃபு அல என்பதற்கு வந்து அதாவது மூன்றெழுத்து சொற்களில் நடுவில் இல்லத்து வரும் பொழுது கவலை என்று வந்தால் அக்குவல அகால, ஹபிஃப என்று வந்தால் அஹுவஃப அஹாஃப, பயா என்று வந்தால் அபுயா அபா, இப்படி மாற்றிக்கிடுவோம். ஒன்று. அதுக்கு மஜ்ஹூல் சொல்வதாக இருந்தால் கவலை என்ற அக்குவலை என்றால் உக்குவில உக்கீல, ஹவிஃப உஹுவிஃப உஹீஃப, அதே மாதிரி வந்து உபிய உபியா, இந்த மாதிரி மாற்றிக்கிடுவோம். வருங்காலம் சொல்வதாக இருந்தால் அப்போ அக்குவல யுக்குவிலு யுக்கீலு, அஹுவஃப யுஹுவிஃபு யுஹீஃபு, அபுயா யுபியு யுபியு. இது வந்து மாரூஃபு. மஜ்ஹூல் ஆக்குறீங்க, யுக்குவலு யுகாலு, யுஹுவஃபு யுஹாஃபு, ஜுபியாவு யுபாவு, இப்படின்னு வந்துடுது. அப்போ அந்த மூன்றெழுத்து சொற்களை 4 எழுத்தாக மாற்றும் பொழுது இந்த அஃப் அளவில் மட்டும் இந்த இல்லத்து சட்டம் வரும். என்ன சட்டம் வரும், அந்த ஒரு சட்டம், சில இடத்துல 2 சட்டம் வரும். என்ன ஒரு சட்டம், இல்லத்துக்கு ஹரக்கத்து, முந்தினதுக்கு சுக்கூன் என்ற நிலை வரும். வந்தால் நீங்கள் பெருசாலும் படிக்க தேவையில்லை. அந்த சட்டம் மெயினில் உட்கார்ந்துருந்தாலேயே அக்குவலன்னா அக்கால தான் சொல்லணும், யுக்குவில்னா யுக்கியில் தான் சொல்லணும். நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க, வழங்கி கொள்வீர்கள். இது வந்து அஃபால பார்த்துட்டோமா, அஃபால உஃபியில யுஃபியிலு யுஃபாலு 4 பார்த்துட்டோம். அஃபால என்பதற்கு மாற்றி அஃபால என்ற சென்றகால வினையுடைய மாரூஃபையும் பார்த்துட்டோம், செய்வினை. அதுக்கு மஜ்ஹூல் உஃபியில அதையும் பார்த்துட்டோம். அதுக்கு வருங்காலம் வந்து யுஃபியிலு அதையும் பார்த்துட்டோம். அதுக்கு மஜ்ஹூல் யுஃபாலு அதையும் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் என்ன பார்க்கணும், இஸ்முல் ஃபாயில் இருக்கிறது. அஃபாலவுக்கு இஸ்முல் ஃபாயில் எப்படி வரும், இந்த மாதிரி சொற்களுக்கு. இஸ்முல் மஃபூல் எப்படி வரும், இந்த மாதிரி சொற்களுக்கு. இதுக்கே வந்து ஏவல் வினை எப்படி வரும், இதுக்கே விளக்கல் வினை எப்படி வரும், இதுக்கே வந்து ஏவல் வினை விளக்கல் வினை, அவ்வளோதான். இதெல்லாம் எப்படி வரும், இதில் என்ன செய்யணும், அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இருக்குது. மஸ்தர் ஒன்று இவ்வளவும் பார்க்கணும். அப்போ மீதி உள்ள நாளைக்கு பார்த்துக்கலாம். நீங்கள் கூட என்ன செய்யலாம்னு கேட்டால்,
இது நீங்களும் ஐடியா பண்ணி பார்க்கலாம். உதாரணமாக அஹ்வஃப, அக்வல, யுக்குவீலு. இஸ்முல் ஃபாயில் என்ன? முக்குவீலுன். முக்குவீலுன்ல என்ன செய்யணும்னு யோசிச்சுட்டு வாங்க. நீங்கள் நாளைக்கு படத்துக்கு என்ன செய்யுங்க, முக்குவீலுன் இருக்கிறது, இதில் என்ன சட்டம் அப்ளை ஆகும் எப்படி உங்களுக்கே தெரிஞ்சிடும். அந்த முக்குவீலுன், முகுவிஃபுன், முகுவிஃபுன்ட்டு சொல்லலாமா, அதை எப்படி தான் சொல்லணும் இஸ்முல் ஃபாயில. அசல் படி முகுவிஃபுன், அசல் படி முக்குவீலுன், அசல் படி முக்குவிமுன். நீங்கள் படித்த இந்த இல்லத்து சட்ட பிரகாரம் என்ன மாதிரி மாற்றணும் என்பதை நீங்கள் ஐடியா பண்ணி வச்சுக்கிறங்க. இஸ்முல் மஃபூல் என்ன? முக்குவமுன், முக்குவமுன் அப்படி முக்குரமுன் அப்படி தானே வரும். அதை நீங்கள் ஐடியா பண்ணி எப்படி மாற்றுறோம், எப்படி மாறுதுன்னு கவனிச்சுட்டு வாங்க. அடுத்த பாடத்தில் நம்ம என்ன செய்வோம் சார், நாளை பாடத்தில் அந்த சட்டத்தை நம்ம விளக்குவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.